நீங்கள்லாம் யாருடா? ஐயாவுடைய கால் தூசி ஐயா தான்டா உங்களுக்கு அடையாளம் காமிச்சாரு. ஐயா தான் உங்களுக்கு ஜட்டி போட்டார். ஐயா தான் உங்களுக்கு சட்டை போட்டார். ஐயா தான் உங்களுக்கு பேண்ட் போட்டார். இதுக்கே இத்தனை கோடி கொடுக்கணும், நம்ம வாங்கி தாண்டா பழக்கம், நம்ம ஏன்டா கொடுக்கணும்னு சொல்லி அப்பம் பிள்ளைக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. பாமகவில் என்ன பிரச்சனை? ஒன்றும் கிடையாது. சொத்து பிரச்சனையே சொத்து பிரச்சனை தான். தனி கட்சி ஏதோ ஐயா பாமகன்னு ஒன்று ஏதோ ஆரம்பிக்க போறாங்க. மக்களை குழப்புற மாதிரி இல்லையா சார்? இப்போ ஒரு பக்கம் சார், மக்களை பொறுத்த வரைக்கும் நீங்க பொதுவாக அவங்களுக்கு வன்னியர்களை தாண்டி வேற யார்கிட்டையும் மக்கள்கிட்ட ஓட்டு கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. சிவி சண்முகம்னா அது ஒரு ஃபயர், எல்லாருக்கும் தெரியும். ஓப்பனா பேசுவார். சௌமியா ராமதாஸ் மாமனார் பார்க்காம, மாமனாருக்கு ஒரு தவறான ஒரு வார்த்தை வருது. இங்க குடும்பத்துக்குள்ள ஒரு முதியோர் ஆனாலும் மருமகளை சொல்லக்கூடிய வார்த்தைன்னு ஒன்று இருக்குல்ல. ஞான ஆரோக்கியசாமி இன்றைக்கும் அன்புமணியோட நல்ல நெருக்கம் இருக்குது, சீமானோட நெருக்கம் இருக்குது, முக்கியமான தலைவருக்கு அத்தனை பேர்கிட்ட நெருக்கம் இருக்குது. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகுவரா ஜெய்சங்கர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். அப்பா மகன் சண்டையில் இன்னைக்கு மாமலை சின்ன மகனுக்கே போயிருச்சு. நிறுவன தலைவர் பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் அவர்களுக்கு இன்னைக்கு சின்ன கிடைக்காம போச்சு. எதிர்பார்த்ததானே சார்? எப்படி சார் இப்போ ராமதாசருடைய அரசியல் எதிர்காலம் எப்படி சார் இருக்கா? சட்டம் சார் இங்கே சட்டப்படி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அது இவங்க தான் அன்புமணி பக்கம் தான் போகணும். இவங்க மாற்றின விதிகள் தானே. இவங்க மாற்றின பைலாவை மாற்றி தன் மகனுக்கு அதிகாரம் முழுசும் கிடைக்கணுன்றதுக்காக பண்ணது தானே இது. அதனுடைய விளைவு தானே இது. இதெல்லாம் வேற குடும்பத்தை விட்டு கட்சி போயிடக்கூடாதுன்றதுக்காக பண்ணது. இவன் இந்த குடும்பத்தில் இருக்க பிளவு யாரும் எதிர்பார்க்கல. இப்படி ஒரு பிளவு ஏற்படும்ன்றத கற்பனை கூட பண்ணி பார்த்துருக்க மாட்டாங்க. கட்சி குடும்பத்தை விட்டு போக கூடாதுன்னு பண்ணது, அதுக்காக பண்ணது. இப்போ மகனே குடும்பத்தை விட்டு அனுப்பிச்சாரா? ஆமா, மகன் குடும்பத்தை விட்டு போனாலும் கட்சி கூட சேர்ந்து போயிடுச்சு. அவ்வளோதான் பிரச்சனை. மகன் குடும்பத்தை விட்டு தனியாக அனுப்புனாரு. தனி குடும்பத்தை அனுப்பும்போது மகன் போறப்போ கட்சியை கொண்டு போயிட்டாரு. வழக்கமாக ஒரு வீடுகளில் தனி கொடுத்துன போனோம்னா பிள்ளை என்ன செய்வான்? தனியாக போயிடுவான். அவனுக்கு என்ன, அவனோட பொருள் மட்டும் அவன் எடுத்துகிட்டு போவான். ஆனால் இங்கே என்னன்னு கேட்டால் அப்பா வாங்கின பொருளையும் எடுத்துகிட்டு போகிறான்னு வச்சுக்க மகன். அப்படி தான் இதை எடுத்துக்கணும். கண்டிப்பாக எனக்கு அடுத்தான கட்சியை வளர்த்த இன்னும் கட்சி தலைவர் ஆக்கினேன், அதனால நானே எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பொருள் வாங்கும் போது சொல்லியிருப்பாரு, இது மகனே எனக்கு இருக்கிற ஒரே புள்ள எல்லாம் உனக்கு தானடா, என்கிட்ட இருக்கிற அத்தனை நீ எனக்கு ஒரே புள்ள, ஆம்பளை புள்ள எல்லாம் உனக்கு தானடான்னு இருப்பார். அது உண்மையாயிடுச்சு. கட்சியாக அவருக்குன்னு கொண்டு போயிட்டார். அவ்வளோதான். இது இன்னைக்கு ஒரு நாள் இது யாருமே இல்லை சார் தப்பு. ராமதாஸ் பண்ண தப்பா இல்லை திரு அன்புமணி? இது குடும்பத்தில் இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா நான் வெளிப்படையாக பேசுவேன். நீங்கள் அதை பேசலாம். என்ன பண்ணணும்? குடும்பம் பார்த்தீங்கன்னா ஒன்றா இருந்தால் பிரச்சனை இல்லை. டாக்டர் ராமதாஸ் குடும்பமே ரெண்டாக இருந்திருக்கு. ரெண்டானா எப்படி? ரெண்டுனா ரெண்டு மனைவியோடு வந்திருக்கிறார். துணைவியார் மனைவியார். ஆமாம். அந்த துணைவியார் பண்ண இந்த சதுரங்க ஆட்டம் இருக்கு இல்லையா குடும்பத்துக்குள்ள, அந்த சதுரங்க ஆட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிளவுபட்டு நிற்கிது. இதுதான் உண்மை. சுசீலா தான் மெயின் காரணம். சுசீலா தான் மெயின் காரணம் கிடையாது. சுசீலா தான் காரணம். இல்லை மெயின் காரணம், சைடு காரணம், சின்ன அதெல்லாம் கிடையாது. சுசீலா தான் காரணம். குடும்பத்தை நீங்கள் ஒரே குடும்பம் வச்சுருந்தீங்கன்னா இந்த சிக்கலே கிடையாது. இல்லை சார், கிட்டத்தட்ட 40-50 வருஷம் ஒரே மாதிரி தானே வச்சுருந்துருக்காரு. 2 குடும்பம் தான் நடத்திருக்காரு. அது வேற சார். எப்பவுமே குடும்பத்தில் எப்போ பிரச்சனை வரும்னு கேட்டிங்கன்னா, ஒரு எம்ப்ளாயி இருக்கிறான், அந்த எம்ப்ளாயி ரிட்டையர் ஆகிறான்னு வச்சுங்க, அவன் செட்டில்மெண்ட் பெரிய பல்க் அமௌண்ட் கிடைக்கும் போது அப்போ தான் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனை வரும். எனக்கு உனக்குன்னுவோம். அப்போ தான் பாசத்தை பிழிவானுங்க. ஆமாம். பிள்ளைங்க சரி, மருமகளாக சரி, அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் எல்லாம் நெருங்கி வரும். ஏன்னா அவன் ரிட்டையர் ஆகி வரும்போது பெரிய பல்காக பெரிய அமௌண்ட் வருதியா, நம்ம போனால் நம்ம ஏதாவது கொஞ்சம் தேத்திட்டு வரலாம் அப்படின்றது சொந்த பந்தம் எல்லாமே சேர்ந்துருவானுங்க. சரிங்களா? அது இதே ரிட்டையர் ஆகி வர பார்த்தீங்கன்னா வாங்குற செட்டில்மெண்ட்டை விட 10 லட்சம் செட்டில்மெண்ட் வாங்க போகிறான். ஆனால் 1 கோடி ரூபாய் கடன் இருக்குன்னா கிட்ட ₹1 வரமாட்டாங்க, யாரும் வரமாட்டாங்க. இதுதான் உண்மை. இதுதான் இங்கே. இப்போ இவருக்கு இறந்து போகிற காலகட்டம் வரும்போது இப்போ இப்படி கூட எடுத்துங்க, ஒருத்தர் நல்லா இருக்கிறாரு, சொத்து மொத்தோடு இருக்கிறாரு, கடைசியாக அவர் உயிர்கள் எதுவுமே எழுதி வைக்கல, இறந்து போகும்போது பார்த்தீங்கன்னா சொந்த பந்தம்லாம் சேர்ந்து வருவான். அண்ணன் தம்பி பிள்ளைகள் எல்லாம் வருவான். குறிப்பாக பிள்ளைகள் பொண்ணு மருமகன் எல்லாம் ஒன்றா வருவான். ஏன்னா அவர் கடைசி காலம் போகுதுங்க, அந்த உயிர்கள் எழுதி வைக்கும்போது நமக்கு ஏதாவது எழுதி வைப்பாருன்னு. அப்படி தான் கடைசி காலத்தில் தான் எல்லா பிரச்சனையும் வரும். அப்போ தான் ஒரு பொண்டாட்டி, எனக்கு தெரிஞ்சு ஒரு குடும்பத்தில் ஒரு பொண்டாட்டி அவர் தலைமாட்டில் உட்காந்து தலைக்கு பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. ஒரு பொண்டாட்டி பார்த்தீங்கன்னா வீட்டு வாசலில் வெளியில் திண்ணை மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல உட்காந்து ஓரமாக உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பொண்டாட்டி கேட்டால் அந்த தெருமுனையில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க, சாவி எடுக்கும்போது சுடுகாட்டுக்கு போகிறதுக்காக. 3 பொண்டாட்டி. அதனால் இதெல்லாம் கடைசி காலத்தில் தான் இந்த பிரச்சனைலாம் வரும். இல்லை கடைசி காலம் இல்லை சார், நல்லா தான் இருக்காரு ராமதாஸ். எப்படி கிடையாது, இது கடைசி காலம் தான் எப்படி இருந்தாலும்.
டாக்டர் ராமதாஸுக்கு வந்து இது கடைசி காலம் தான் சார். எப்படி இருந்தாலும் வயது மூப்புன்னு ஒன்று இருக்குல்ல சார். இருக்கு சார். பட் இருந்தா நல்லா இருக்காருல்ல. நல்லா இருக்கிறாரு வேற. நல்லா தெம்பா இருக்காரு, நடக்கிறாரு. ஆனாலும் இது வந்து இறுதி காலம் தானே எப்படி இருந்தாலும். அதனால இதெல்லாம் வந்து எல்லா இப்போ இங்கே இப்படி எடுத்துங்க. எம்ஜிஆர் அவர்கள் வந்து உயில் எழுதி பக்கா வச்சுட்டார். ஏன்னா அரசியல் ரீதியாக யார் வாரிசுன்னு சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும். ஆமாம். ஆனால் ஜெயலலிதா வந்தாங்க, அந்த இடத்த ஃபில் பண்ணாங்கன்றதெல்லாம் அப்பாற்படுது. ஆனால் ஜெயலலிதா டிக்ளேர் பண்ணவே இல்லை, இவங்க தான் என்னுடைய அரசியல் வாரிசுன்னு டிக்ளேர் பண்ணவே இல்லை. சினிமாவுக்கு கூட வாரிசை போட்டார் பாக்கியராஜ். அந்த மாதிரி வாரிசுன்றதை வந்து டிக்ளேர் ஆகவே இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டாளி அதே மாதிரி ஜெயலலிதாவும் அப்படி தான் டிக்ளேர் பண்ணாமல் போயிட்டாங்க. அதனால தான் வந்து இன்னைக்கு எடப்பாடி இருக்கிறாருன்னு வச்சுங்க. ஆனால் இவர் டிக்ளேர் பண்ணிட்டாரு. இவர் என்னென்னா இருக்கும் போதே டிக்ளேர் பண்ணிட்டாரு. இப்போ இவரை எடுத்துங்க, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் டாக்டர் கலைஞர் எடுத்துங்க. கலைஞர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா ஆப்ஷனாக தான் காமிச்சார். ஒரு கட்சியில் வந்து கனிமொழி இருக்கிறாங்க, அழகிரி இருந்தாங்க, மத்திய அமைச்சர் பதவி வாங்கியிருக்கிறாங்கன்னு சொன்னால் கூட மு க ஸ்டாலினை பிடிக்காதவர்கள் ஆப்ஷன் கொடுக்குறவங்களுக்கு நீங்கள் அவரை போய் பாருங்கள். அவர் மூலமாக நீங்கள் கட்சியில் இருங்க, மகளிர் கனிமொழியை கூட இருங்க, கட்சிக்குள்ளேயே ஆப்ஷன் கொடுத்தாரு. ஆனாலும் கடைசியாக டிக்ளேர் பண்ணி வந்து ஒரு நல்ல தலைவனுக்கு அழகு அதுதான். தனக்கு பிறகு யார் வாரிசுன்றதுன்னு கேட்டால் மு க ஸ்டாலின் அடையாளம் காமிச்சு போனார். அதனால தான் செயல் தலைவர் பதவி இதெல்லாம் நடந்துச்சு. ஸோ அதனால் குடும்பத்திலே கூட வந்து எத்தனை வாரிசுகள் இருந்தாலும் நீங்கள் அடையாளம் காட்டுறது. நீங்கள் உயிரோடு இருக்கும்போதே நீங்கள் என்ன சொல்லி கேட்டால் இந்த காந்திமதியை கண்ணில் காட்டினீங்களா எப்பயாச்சும்? இப்போ தான் கட்டுறாரு. இப்போ தான் காட்டுறீங்க. ஏன் ஸ்ரீ காந்திமதியை? ஏன் அந்த அம்மாவே காட்டலையே கண்ணில்? ஆமாம். இன்னும் கூட காட்டலையே. எந்த அம்மாவை? சுசீலாவை கண்ணிலே காட்டலையே. அது வெளியில வந்துருச்சு, லீக் ஆயிடுச்சு. வெளியில வந்து ஒருத்தர் மட்டும் கூவிக்கிட்டே இருந்தாரு, ராமமூர்த்தி மட்டும் வந்து CN ராமமூர்த்தி கூவிக்கிட்டே இருந்தாரு. ஆனா யாரும் அதை நம்பல. கடைசியில் ஒரு அதிர்ச்சியா ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாலையும் கழுத்துமா வந்து ஒரு போட்டோ காமி. அப்போ பிரச்சனை சிக்கல் யார்கிட்ட? இப்போ நான் அறியப்பட்ட வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரையில அவர் ஏத்துக்கலையா சார்? இப்போ அன்புமணி அவர்கள் சுசீலாவை ஏத்துக்கலையே. அப்படி ஏத்த சார், அவங்க குடும்பத்தை ஏத்துட்டுருக்கலாம் சார். ஏத்துக்காமலாம் இருக்க முடியுமா சார்? இவங்களுடைய திருமணத்துக்கு, இவங்களுடைய மகளுடைய திருமணத்துக்கெல்லாம் வந்து இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் அது வேற. ஆனால் பிரச்சனை எப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 300 கோடியில் தான் இந்த பிரச்சனையே ஆரம்பிக்குது. 300 கோடி தான் பிரச்சனை. அதிமுக 300 கோடி கொடுத்தாங்க இல்லையா? அந்த 300 கோடி கொடுத்ததுல தான் பிரச்சனை. அப்போ அந்த வந்து அதிமுக கூட்டணி வைக்கணும். ஆனால் அது வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்கும்போது அதை கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து தருமபுரி தொகுதியில் வந்து சௌமியாவை நிற்க வைக்கும்போது அப்போ தான் அந்த குடும்பத்தில் உள்ள சலசலப்பு வருது. இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய பிரச்சனை. இந்த 300 கோடி நீ எப்படியே எடுத்துகிட்டு போயிட்டே, நீ எப்படி எடுத்துப்பா? எல்லாமே வந்து வழக்கமாக கைமாறுறது வந்து சுசீலா மூலமாக தான் கைமாறுன்னு சொல்கிறாங்க அமௌண்ட்டு. அந்த அமௌண்ட்டை வந்து இவங்க எடுத்துகிட்டே போயிட்டாங்க. அன்றைக்கி தினத்துக்கு பேச முடியல இந்த விஷயத்தை. ஏன்னா கட்சியே வந்து கூட்டணி இல்லாமல் கட்டாயத்தின் பேரில் கிட்டத்தட்ட மிரட்டப்பட்டு தான் அந்த கூட்டணியை வச்சாங்க. ஆமாம். மிரட்டப்பட்டது எப்படி மிரட்டினான்னு கேட்டால் டாக்டர் ராமதாஸை மிரட்டல, அன்புமணியை மிரட்டி தான் வச்சாங்க. ஏன்னா அவருக்கு அந்த வழக்கு இருக்குல்ல, ஆமாம். ஸோ அதனால் அந்த வழக்கு மேற்கோள் அதை காட்டி தான் அச்சுறுத்தி தான் அந்த கூட்டணி வச்சாங்கிறது பரவலான எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறது. இந்த சுச்சுவேஷனில் 300 கோடி பணம் வாங்கினதை திருப்பி கொடுக்கணும். அப்போவே திருப்பி கொடுத்தாங்க அதிமுக தரப்பில் கொடுத்தது. சிவி சண்முகம் தான் கொடுத்தாரு. சிவி சண்முகம் தான் அவர் மூலியமாக வந்துச்சு. ஆமாம், அவர் தான் மீடியேட்டர். அவர் மூலமாக நமக்கு அவர் எப்படிப்பட்ட ஆள் தெரியும். இது பிஜேபி வந்து எல்லாருக்கும் சரமாரியாக வந்து சரவடி கொடுக்குறாரு. அண்ணாமலையாக இருந்தாலும் பார்க்க மாட்டார், யாராக இருந்தாலும் பார்க்க மாட்டார். உங்களுக்கு தெரியும் கடந்த காலத்தில். ஆமாம். சிவி சண்முகம்னா அது ஒரு ஃபயர், எல்லாருக்கும் தெரியும். ஓப்பனாக பேசுவார். அது யாராவது பணத்தை வாங்கிட்டு அங்கே போய் குழந்தைன்னுவாங்க. சிவி சண்முகம் தான் ஒரு வைப்ரேஷன் எல்லாருக்கும் இருக்கிறது உண்மை தானே. எடப்பாடிக்கே ஒரு வைப்ரேஷன் தான். என்ன திட்டினார் சார்? என்னன்னா குடும்பத்துக்குள்ளே ஒரு குழப்பம் வரும்போது, நான் இந்த 300 கோடி வரும்போது நீ பணம் வாங்கிட்டோம்னா ஒரு சலசலப்பு ஏற்படும் போது ஒருத்தருக்குள்ள வார்த்தை பிரயோகங்கள் தடிமனாக வந்திருக்கு. யாருக்கு சார்? 2 தரப்புலையுமே. டாக்டர் ராமதாஸுக்கும் வந்திருக்கு, அன்புமணிக்கும் வந்திருக்கு. அப்போ ஒரு மோசமான ஒரு வார்த்தையை வந்து சொல்லி தன் மருமகளை வந்து சொல்லி திட்டக்கூடாத ஒரு வார்த்தை தான் புரிஞ்சு சௌமியாவை அப்படி திட்டினதாக சொல்லப்படுது. அந்த திட்டின வேகத்தில் வந்து ஒரு ஆண் வந்து இப்படி வந்து திட்டும்போது, அது மாமனாராக இருந்தாலும் கூட திட்டும்போது கேட்டினா இந்த அம்மா வந்து ஓங்கி அரைஞ்சிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்பா யார்? சௌமியா வந்து ராமதாஸ் மாமனார் பார்க்காம, மாமனாருக்கு வந்து ஒரு தவறான ஒரு வார்த்தை வருது, ஒரு ஆண் சொல்லக்கூடாத ஒரு வார்த்தை வரும்போது தரக்குறவாக பேசும்போது, அப்போ அந்த வேகத்தில் வந்து அவங்க வந்து அந்த தள்ளுமுள்ளு நடக்கும்போது அப்படி ஒரு வார்த்தை சொல்லும் போது அது யாராக இருந்தாலும் அந்த அந்த கை வேகத்தில் வந்துடும் இல்லையா? அப்படி தான் சௌமியா வந்து அதுக்காக ராமதாஸை வந்து அடித்ததை வந்து நியாயப்படுத்தலை. இங்கே குடும்பத்துக்குள்ளே ஒரு முதியோர் ஆனாலும் மருமகளை சொல்லக்கூடிய வார்த்தைன்னு ஒன்று இருக்குல்ல.
எல்லா வார்த்தையும் சொல்லிட முடியாதுல்ல. மருமகளை வந்து எப்படி இருந்தாலும் அந்த வார்த்தை சொல்கிற மகள் மாதிரி தானே. ஒரு மகளை போய் யாராவது நீங்கள் வந்து ஒரு நடத்திய வச்சு நீங்கள் பேச முடியுமா? தப்பு இல்லையா அது? கண்டிப்பாக. ஸோ அது வந்து அப்படி பேசுனதாக தான் சொல்கிறாங்க. அப்படி பேசும்போது இவங்க வேகமாக இது பண்ணாங்க. அந்த தள்ளுமுள்ளு ஏற்படும் போது ஒரு வாட்டர் பாட்டில் தூக்கி வந்து அம்மா மேலே போட்டார். இப்படியான கருத்துக்கள் இருக்கு. ஒரு கலவரமே நடந்திருக்கு. கலவரம் நடந்திருக்கு குடும்பத்துக்குள்ள. அவ்வளவும் இவ்வளோத்துக்கு காரணம் வந்து ஒரு பெண் அப்படின்றாங்க. அந்த பெண் யாருன்னா இவருடைய அந்த சுசீலான்றாங்க. இதனால் ஏற்பட்ட குழப்பம் தான் சார் வந்து விரிசல் அதிகமாகி சேரவே முடியாமல் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் இவராவது கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்கலாம். இவரால் அமைதியாக வந்து இருக்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் அடுத்தடுத்து நீயா நானான்னு மேடையில சண்டை போட்டுக்கிட்டு. ஆமாம், முழுக்க. அதனால தான் வந்து மருமகள் மீது பயங்கரமான கோபம், மகன் மீதும் கடுமையான கோபம். இதில் அந்த அம்மா வந்து சரஸ்வதி, அதான் அவங்களுடைய முதல் மனைவி இருக்காங்க, அவங்களால வந்து இவங்களை வந்து சேர்த்து வைக்க முடியல. அவங்களுக்கு வந்து எல்லாரும் ஒன்றா இருக்கணுன்றது தான் எண்ணம். அவங்களால சேர்க்க வைக்க முடியாத அளவுக்கு வந்து அங்கே நிலைமை வந்து கைமீறி போயிடுச்சு. அவங்க இன்னைக்கு நல்லா தான் பேசுகிறாங்கன்றாங்க. அந்த அம்மா வந்து மகன்கிட்டையும் மருமகள்கிட்டையும் பேத்திக்கிட்டையும் போயெல்லாம் பார்த்துருக்காங்க, ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. ஆனால் அங்கே இன்னொருத்தர் வந்து அங்கே பலமாக இருக்கிறாங்க. சரஸ்வதியை காட்டிலும் வந்து அவங்க வந்து சுசீலான்ற ஒரு பெண்மணியால் தான் இவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லி தகவல் இருக்குது. கண்டிப்பாக சார். இப்போ கட்சி வந்து ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரியான குடும்பத்துக்குள்ள குழப்பங்கள் இருக்கும்போது கட்சியை கைப்பற்றுவது எப்படின்றதுல வந்து ரொம்ப ஆர்வத்தோடு இருந்திருக்கிறாரு. யாரு? அன்புமணி. இவரை எப்படி வந்து நோவேர் பண்ணுறது அப்படின்றது இவரே கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காருல்ல சார். இதே காரணம் அவரே நிறுவன தலைவரே கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு. அதனால தான் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னன்னு கேட்டிங்கன்னா என்ன சொன்னா, நீ வேணா தனியாக கட்சி ஆரம்பிச்சுக்கணும்னு சொல்லி சொன்னது. ஆமாம், அப்போவே பலவீனம் ஆயிடுச்சுல்ல. ஏன் நீங்கள் ஆரம்பிச்சிங்க கட்சி? வேணா நீ தனியாக கட்சி ஆரம்பிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு யார்? காந்திமதி சொல்கிறாங்க. அன்புமணி கட்சியில் அறியப்பட்டது யார்? அன்புமணி தான் நம்ம அறியணும். ஆமாம், மற்ற தலைவர்களும் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம பார்க்காத ஒரு நபர் வந்து அரசியல் கட்சியில் வந்து இது வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியிலேயே பல பேர் பார்க்காத ஒரு முகம் தான் காந்திமதி. அவங்க வந்து நீங்கள் தனியாக கட்சி ஆரம்பிச்சிக்கணும்னு சொல்கிறது, ஒருமையில் வந்து அடா உடான்னு சொல்லி பேசுகிறது. ஒருமையில் நீங்கள்லாம் யாருடா? நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள்லாம் யாருடா? ஐயாவுடைய வந்து கால் தூசி ஐயா தான்டா உங்களுக்கு அடையாளம் காமிச்சார், ஐயா தான் உங்களுக்கு ஜட்டி போட்டார், ஐயா தான் உங்களுக்கு வந்து சட்டை போட்டார், ஐயா தான் உங்களுக்கு பேண்ட் போட்டார். இதெல்லாம் வந்து சொல்கிறது வந்து கேட்டால் இது வந்து இன்னும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சியில் இருக்கிறவங்கள இந்த கட்சியில் இருக்கிற பெரும்பான்மையான நபர்களுக்கு இவர் மீது அனுதாப பார்வை இருக்குது. ராமதாஸ் மேலே. ஆமாம், அனுதாப பார்வை இருக்குது. பட் இருந்தாலும் பாமக ஆனால் அன்புமணியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் தலைவராக வந்து அந்த பார்வை இருக்குது. இல்லை, ஏற்றுக்கிட்டாங்களா சார்? ஏற்றுக்கிட்டாங்க. அது காரணம் என்னென்னா இதுதான் இந்த இடத்துல நீங்கள் கவனிக்கணும். இது வந்து அன்புமணியை வந்து ஒரு முதல்வர் வேட்பாளராக வந்து பில்ட் பண்ணது யார்? ஜான் ஆரோக்கியசாமி தான். அவர் தான் பண்ணார். அவர் தானே, ராமதாஸ் தானே. ஆமாம், மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சொல்லி அதை ஒரு டைட்டில் கொடுத்து அன்புமணியை வந்து முதல்வர் வேட்பாளராக, முதலமைச்சர் வேட்பாளராக வந்து பில்ட் பண்ணது வந்து ஜான் ஆரோக்கியசாமி. ஜான் ஆரோக்கியசாமி கேட்ட தொகை வந்து இவங்களை வந்து அன்புமணி கொடுத்து ரெடி. ஆனால் அது வந்து அவருக்கு பிடிக்கல. யாருக்கு பிடிக்கலன்னா பெரியவருக்கு பிடிக்கல. இதெல்லாம் என்ன வேலை? இதெல்லாம் நம்ம கட்சிக்கு எது இதெல்லாம்? ஆனால் அப்படியே அந்த பில்டப் அப்படியே நடந்துருச்சுன்னா இன்றைக்கி வந்து கண்டிப்பாக வந்து ஒரு முக்கியமான லீடராக இருந்திருப்பார். இந்த டாப் 3ல் வந்திருப்பார். இன்றைக்கி வந்து அன்புமணி டாப் 3ல் இல்லை. நான் சொல்கிற டாப் 3ன்றது உங்களுக்கு யாரும் தெரியும். ஒன்று வந்து மு.க. ஸ்டாலின், 2வது எடப்பாடி, 3வதாக இப்போ ஒருத்தர் சொல்கிறாங்கல்ல, அது ப்ரூவ் பண்ணாமல் நம்ம சொல்ல முடியாது, நாம் தமிழர் சீமான். அது விஜய் வந்து ஓட் பேங்க் ப்ரூவ் பண்ண பிறகு தான் சொல்ல முடியும் விஜய். ஆனால் மூட்டாமத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி பாமக இருந்துச்சு. கண்டிப்பாக டாப் 3ல் வந்து இப்போ டாப் 3ல் இருக்கிறது சீமான். ஆமாம், அந்த இடத்துல யார் இருந்திருக்கணும்? பாமக இருந்திருக்கணும். ஆனால் அந்த அளவுக்கு வந்து அடுத்த சமுதாயத்தில் மக்களுடைய ஓட்டு, தலித்தொழில் ஓட்டு, இதெல்லாம் வந்து வியூக அமைப்பாளராக வந்து ஜான் ஆரோக்கியம் பண்ணி கொடுத்துருப்பார். ஆனால் ஜான் கேட்ட பேமெண்ட் வந்து இவங்களுக்கு கொடுக்கறது விருப்பம் இல்லை. இதுக்கே இத்தனை கோடி கொடுக்கணும், நம்ம வாங்கி தாண்டா பழக்கம், நம்ம ஏன்டா கொடுக்கணும்னு சொல்லி அப்பம் பிள்ளைக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. ஆனாலும் அந்த மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அந்த ரெடி பண்ணதுன்னு கேட்டால் கட்சி வந்து ஃபுல்லாக உள்ளே வந்துடுச்சு. அன்புமணி கட்சி ஃபுல்லாக அங்கே தான் இருக்குது. நாளைக்கு இவங்களே ஒப்புக்கு சப்பானாக தான் இருக்கிறாங்க சார். சொல்லுவாங்க இந்த ஒப்புக்கு சப்பான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. யார்? இந்த கூட இருக்கிற நபர்கள் சொல்கிறேன், இந்த கோகாமணி, கீகாமணி, இவங்கெல்லாம் சொல்கிறாங்களே, இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீரியடுக்கு மேலே அவங்களால ஜீர்ணிங்க. நான் கேட்குறேன், அன்புமணி தலைமையை ஏற்றுக்கிறது அவங்களுக்கு எளிதா, காந்திமதி தலைமையை ஏற்றுக்கிறது எளிதா சார்? நீங்கள் சொல்லுங்களேன். அன்புமணி இவர் பெரியவர் இருக்கிற வரைக்கும் அப்படி கூட இருந்துப்பாங்க.
ஒரு கட்டத்துக்கு மேலே அதுக்கப்புறம் வந்து போய் சேர்ந்துருவாங்க. இல்ல சார், இப்ப இருந்தாலும் பாமக முகமா பார்த்தது ராமதாஸ் தான் இன்ன வரைக்கும். சார் நீங்கள் நல்லா இருக்கேன், ஃபவுண்டராக நீங்கள் இருக்கலாம் சார், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. விதை போட்டது நீங்கள் தான், இல்லை சொல்ல, நீர் பாய்ச்சறது நீங்கள் தான். ஆனால் மரம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து காமிச்சு கொடுத்துட்டீங்களே. ஆமாம், மரத்தை வளர்த்து விட்டீங்க. இன்னைக்கு அதை வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து அந்த தோட்டத்தை பராமரிக்கிறான்னா அவன் கண்ட்ரோலு. இது அந்த வாட்ச்மேனாக இருக்கட்டும், இல்லை அவன் தான் வந்து இந்த மரம் ஏறுறவனாக கூட இருக்கட்டும், தேங்காய் பறிக்கிறவனா எல்லாமே இருக்கட்டும், அவன் தான் கண்ட்ரோல் அங்கே ஃபுல்லாக. அவனுக்கு பாதுகாப்பில் இருக்குது ஃபுல்லாகவே. நான் தான் செடி வச்சேன், நான் தான் தண்ணி ஊற்றணும்னு சொல்ல முடியுமா சார்? அதனால் இதெல்லாம் வந்து டாக்டர் ராமதாஸோட தவறு தான் இது. இப்போ கூட இந்த பிளவு போகிறதுல நான் கேட்குறேன், இந்த பிளவு போகிறது வந்து அந்த இடத்துல வந்து 25 சீட்டு கேட்டிருக்கலாம். இந்த பிளவுனால அங்கே 17 சீட்டு கொடுத்தாங்க, இல்லை 20 சீட்டோட கொடுத்துடலாம். ஒரு 3 சீட் 4 சீட்டு கம்மியாச்சுன்னா அது காரணம் இருக்குன்னா இந்த பிளவுப்பட்டு இருக்கிறது தான். ஒரு 2 போட்டால் கூத்தாடி கொண்டாட்டம்னு சொல்லுவாங்கல்ல சார், அப்படி தானே ஆகிடும் எப்பவுமே. இப்போ நீங்கள் போக்கிற இல்லாமல் இருக்கிறீங்க. இப்போ டாக்டர் அவங்களுக்காவது புது கட்சி ஆரம்பிப்பாரா இல்லை எப்படி சார்? இப்போ ராமதாஸ் இதுக்கு மேலே ஆப்ஷன் கிடையாது சார், புது கட்சி தான் சார். சட்டப்படி வந்து டாக்டர் வந்து அன்புமணி வந்து சட்டப்படி தலைவர் சார். நீங்கள் மக்கள் ஓட்டு போடுறாங்களா இல்லையா, வன்னியர்கள் ஓட்டு போடுறாங்களா இல்லையா, அதெல்லாம் அப்புறம் சட்டப்படியான தலைவர். அதனால் கோர்ட்டுக்கு போகும்போது என்ன சொன்னாங்க, நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு அமிக்கபலாக வந்து நீங்கள் நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் நினைக்கிறேன், உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு அமிக்கபலாக நீங்கள் வந்து பேசுங்கன்னு சொல்கிறது நீதிமன்றமே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருது, ஒரு நன்மை கருதி. கடந்த ஆண்டு அது கூட ராமதாஸ் போகல. ஆமாம், அதுக்கு யார் போல, ராமதாசனை போல. நீங்கள் உங்களுக்குள்ளே இணக்கமாக பேசி நீங்கள் தீர்த்துங்க. இது ஏன்னா இதுக்கு பின்னாடி என்னன்றது எல்லாருக்கும் தெரியும், நீதியரசர் மட்டும் தெரியாது. அவரும் நாலேஜர் படிக்கிறது இல்லையா, வாரப்பத்திரிகை படிக்கிறது இல்லையா, ஊடகங்களை பார்க்கறது இல்லையா, டெலிவிஷன்களை பார்க்கறது இல்லையா, எல்லாமே தெரியும். அப்போது என்ன சொன்னாங்கன்னா, இது உங்களுக்குள்ள ஒரு குடும்ப பிரச்சனை, நீங்கள் அமிக்கபலாக உங்களுக்குள்ளே வந்து தீர்த்துங்கன்னு சொல்லும்போது அதையும் வந்து நிராகரிக்கிறார். நீதிமன்றத்தில் வந்து அந்த ஆப்ஷனுக்கு நீங்கள் கூப்பிட்றாரு, நீங்கள் வாங்கன்னே கூப்பிட்றாரு, வாங்க பேசுவோம், போயிருக்கணும். எனக்கு தெரிஞ்சுட்டு சொல்கிறேன், நான் இதில் பாரபட்சம்லாம் பேசுகிறேன். ஒரு நீதியரசர் கூப்பிட்றாரு இருந்தாலும் அவர் ஒரு முதியவர், என்னடா நான் வளர்த்த கடா மாறல பாயுது அப்படின்னு ஒரு கோபம் இருக்குது தானே சார்? இருந்தாலும் சார் கூப்பிட்றது யார் சார்? உங்களை கூப்பிட்றது வந்து ஒரு நீதியரசர் சார். நீங்கள் போயிட்டு நீங்கள் உங்கள் முடிவை எப்படி வேணால் எடுத்துங்க சார். ஆனால் நீதிமன்றம் உங்களை வந்து ஒரு மதித்து உங்களை கூப்பிடுதுன்னு சொன்னால் அது நீதிமன்றத்தோட வேலையா இல்லையான்றதுலாம் ரெண்டாவது. ஆனால் நீதியரசுக்குள்ள அந்த டிஸ்கிரிப்ஷன் பவர் அந்த இடத்துல பயன்படுத்துகிறார். அவர் என்ன சொல்கிறார் கேட்டினா, ஒரு கட்சி வந்து பிளவுபடுறாங்க, இது முழுக்க முழுக்க குடும்ப பிரச்சனை, அதை பண்ணுவாங்க சார் எப்பவுமே. இப்போ இந்த கட்சி இப்போ இந்த பாமகவில் என்ன பிரச்சனை சொல்லுங்க பார்க்கலாம். பாமகவில் என்ன பிரச்சனை? டாக்டர் ராமதாஸ் ஒன்றும் கிடையாது. சொத்து பிரச்சனையே சொத்து பிரச்சனை தான். அவங்ககிட்ட இத்தனை கோடி வாங்கினீ, நீ என்ன பண்ண, நீ இந்த இதுதானே தவிர பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கையில் வந்து ஒரு பிறந்துட்டார், கொள்கையை பின்பற்றல அன்புமணி, அதாவது பிரச்சனையா? கிடையாது. அங்கே இருக்கிற பிரச்சனைன்னு கேட்டால் சொத்து யார், அது எல்லாருக்கும் புரியும்ல சார்? இப்போ வன்னியர் சமுதாய மக்களுக்கும் புரியும்ல? கண்டிப்பாக புரியும். ஒரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு வன்னியர்களுக்கும் நல்லா தெரியும் இது வந்து அப்பம் உள்ள பிரச்சனை. இவர் வயசாகிடுச்சுங்க, கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது நல்லது. காரணம் கேட்டால் டாக்டர் ராமதாஸ் கிட்டேயும் வந்து லாங்குவேஜுகள்லாம் வந்து வேறு மாதிரி மாறிடுச்சு. வயசாக லாங்குவேஜ். இப்போ நான் சொன்னேன்னா இந்த விஷயம் தெரியாதா சார்? இந்த விஷயம் தெரியாதா? கண்டிப்பாக தெரியும். இவரும் வந்து இப்போ நான் ஒன்று கேட்குறேன், டாக்டர் ராமதாஸ் ஸ்டேட்மெண்ட்டே எடுத்துப்போம், பல விஷயங்கள் பேசினார். அதுவும் உங்களுக்கு தெரியும், யார் யோக்கியமாக ஒருத்தன் கொண்டு போய் வச்சா நின்று பேசினார், உங்களுக்கு தெரியும் யார், சவுக்கு சங்கர் வச்சு பேசினார், உங்களுக்கு தெரியும். இப்போ நான் ஒன்று கேட்குறேன், அவர் சொல்கிறார் ஒரு வார்த்தை, எங்கள் குடும்பத்தில் இருக்கும் பெண்கள் யாரும் அரசியலுக்கு வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது? அவர் சொல்கிறார், எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து யாருமே வந்து பெண்கள் யாருமே அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு முடிவு எடுத்தோம். அந்த முடிவு மட்டுமா எடுத்தீங்க? எங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க யாருமே அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு முடிவு எடுத்தீங்க முதல்ல. ஆமாம், அன்புமணி வந்தார்ல. அப்புறம் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் யாருமே ஏன் பெண்கள் வர ஸ்ரீகாந்த் வந்துட்டாங்க. நான் கேட்குறது என்ன, நல்லா இப்போ தான் அடுத்தது நான் குடும்பத்தில் யாருமே வரமாட்டேன்னு சொன்னீங்க. சொன்னது என்ன, நீங்கள் சொன்னது என்ன? எங்கள் குடும்பத்தில் யாருமே பெண்கள் யாருமே அரசியல் வந்து வரக்கூடாதுன்றது, தேர்தலில் போட்டியிடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். மருமக வந்தபோது நீங்கள் சொன்னீங்க, இப்போ நீங்கள் யாரை கூப்பிட்டு வந்திருக்கீங்க? மகளை. அப்போ என்ன சார் நியாயம், உங்கள் நியாயம் நான் கேட்குறேன். அப்போ பாமக வந்து இப்போ புரியுதா, வன்னியர் சமுதாய மக்களுக்காக கிடையாது. அப்போ நான் கேட்குறேன், சரி அப்போ இப்படி எடுத்துக்கிறேன் நான், பெண்கள் யாருமே அரசியலுக்கு வரக்கூடாது முடிவு. ஏன் அந்த முடிவு? இதுக்கு வாங்க முதல்ல, இதுக்கு வாங்க சார் முதல்ல. ஒருவேளை மனைவியா துணைவியா பிரச்சனை அப்படி இல்லை சார். அப்போ பெண்கள் அரசியலுக்கு வந்தாங்கன்னா அவங்க வந்து தப்பானவங்க ஆயிடுவாங்களா? இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியே என்ன அரசியல் தலைவர் இருந்தனால இப்போ ஒரு குடும்ப சட்டம் வந்திருக்குல்ல சார்? அதுதான் சார் நான் கேட்குறேன். நான் நீங்கள் ஒரு தெளிவாக பேசும்போது பெண்கள் அவர் குற்றச்சாட்டு பல குற்றச்சாட்டு சொல்கிறாரு. சொல்லும்போது கேட்டால் என் குடும்பத்தில் வந்து ஒரு முடிவு அது என்னென்னா,
நம்ம குடும்பத்திலேருந்து யாரும் பெண்கள் வந்து அரசியலுக்கு போகல. ஏன் அந்த முடிவுன்னு கேட்குறேன் நான். ஏன் அந்த முடிவு? படித்த பிள்ளைங்க இருக்குது. அன்புமணிக்கு 3 பிள்ளைங்கள் படித்த பிள்ளைங்க தான். அவங்க ஒரு எம்பி தேர்தல் நிற்கக்கூடாதா? சொல்லுங்கள். நீங்கள் வாரிசு அரசியல் நான் வெறுக்கிறேன்னு ஒரு நிலைப்பாடு எடுத்தீங்கன்னா அன்புமணியும் வந்திருக்க முடியாது. அரசியலில் வந்து பெண்கள்லாம் வரக்கூடாது ஒரு பிற்போக்கான ஒரு சிந்தனை இருக்குன்னு தான் பொருள்படுது. உண்மைதான் சார். பிற்போக்கான தந்தை சிந்தனை மகன் சண்டையில் இப்போ பாமகோட ஓட் பேங்க் யாருக்கு போவோம்? எப்படி சார்? இல்லை, எனக்கு தெரிஞ்சதுக்கு என்ன சார், இது ஒரு 40-60 பெரியதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். 40-60 பெரியும். 40 யாருக்கு புரியும், 60 யாருக்கு 40 வந்து டாக்டர் ராமதாஸ்க்கு, 60 அங்கே போயிடும், அன்புமணிக்கு போயிடும். ஏற்கனவே ஓட் பேங்க் இல்லையே சார். கேடர் இல்லை, கட்சியோட கட்சி அங்கீகாரம் இல்லை சார். நான் சொல்ல பாருங்க, சின்னம் இருக்குது, மாம்பழம் கொடுத்துட்டாங்க. ஆனால் சின்னத்தோட முகமா ராமதாஸ்னு பார்த்தா சார் முகம் பெருசுலாங்க, மாம்பழம் தான் பெருசு. ஓ, நீங்கள் என்னதான் நீங்கள் சொன்னாலும் கூட அதனால தான் சொல்கிறேன். அனுதா ஓட்டு வராது சார். இப்போ ஒன்றும் இல்லை, ராமதாஸ் அவர்களே இப்போ திமுக கூட்டணி வைக்கிறான்னு வைங்களேன், நாளை மேடையில் ஏறி அவர் அழுவ ஆரம்பிச்சிட்டா போதும்ல சார். நீங்கள் 4 மேடை ஏறுற அளவுக்கு இப்போ அவரால் ஸ்ட்ரென்த்து கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் ஸ்விம்மிங் ஃபுல்லாக டான்ஸ் ஆடுற சார். ஒரு நாள் எப்படி ஸ்விம்மிங் ஃபுல்லாக டான்ஸ் ஆடுற அதெல்லாம் முடிஞ்சிச்சு. அந்த ஸ்விம்மிங் பூல் மேட்டர்லாம் முடிஞ்சிச்சு. அது எப்போ பழசு எடுத்தது. இப்போ ஸ்விம்மிங் பூல்லாம் போக முடியாது. சரிங்களா? இப்போ இருக்க கண்டிஷனுக்கு அவர் வந்து எந்த மேடையும் ஏற முடியாது. சரிங்களா? வேணா பேரளவுக்கு வந்து ஒரு 2 மீட்டிங் போடலாம், அவ்வளோதான், தவிர தாண்டி இல்லை. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னன்னா வந்து வேறு தனி கட்சி ஏதோ ஐயா பாமகன்னு ஒன்று ஏதோ ஆரம்பிக்க போகிறாங்களுக்கு ஒன்றும் அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது சார் அவங்களுக்கு. இப்போ என்ன, பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஒரு போட்டியான வந்து ஒரு வன்னியர் சமூகத்தில் வந்து ஒரு கட்சி வந்து வேறு யாரும் உருவாக்குறத விட அவங்க குடும்பத்திலே உருவாகுது, அவ்வளோதானே தவிர. அப்படின்னா இந்த கட்சிக்கு புது அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க, புதுசாக நிதியை திரட்டுவாங்க இல்லையா? மகனுக்கு எதிராக ராமதாஸ் அவர்கள் கட்சி ஆரம்பிக்க போறாரு. தனியார் கட்சி 2 கட்சி தான் இருக்குன்னா, ஒரே குடும்பத்திலே 2 கட்சி இருக்கு இல்லையா? ஒரு வகையில் நல்ல மக்களை குழப்புற மாதிரி இல்லையா சார்? இப்போ ஒரு பக்கம் சார், மக்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொதுவாக அவங்களுக்கு வன்னியர்களை தாண்டி வேற யார்கிட்டையும் மக்கள்கிட்ட ஓட்டு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்க முதல்ல. அதிலே இப்போ ஓட் பேங்க் சரிஞ்சிருச்சு. ஆமாம். இப்போ என்ன, அந்த ஓட் பேங்க் கூட அதான் சொல்ல பாருங்க. அது கூட நான் ஃபார் எக்ஸாம்பிள் விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் யாரும் ஓட்டு போடல. இப்போ நான் கேட்குறேன், 2 பிளவுபட்டிருக்கு. இந்த நேரத்தில் வந்து கேட்டால் வன்னியர் சமூகத்துக்கு நாங்கள் நன்மை செய்கிறோம்னு சொல்லிட்டு வந்து கிளந்து எழுத வாழக்கூடிய வந்து யாராவது தலைவர் இருக்கிறாங்களா? இல்லை. ராமமூர்த்தி இன்னும் கூட கத்திக்கிட்டு இருப்பார், அந்த குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. மக்கள்கிட்ட வந்து மக்கள் ஒரு முகமாக பார்க்கப்படுது. வன்னிய மக்கள் வந்து ஒரு முகமாக பார்க்கறது யாரை? ஒரு கட்சியாக பார்க்கறது இவங்கள தானே பார்க்குறாங்க. ஒரு இயக்கமாக கூட மற்றவங்க யாரும் இல்லையே. வன்னியர் சமூகத்தில் வந்து யாராவது வந்து ஒரு இயக்கமாக இருக்கிறாங்கன்னா இல்லையே. நேற்று ஒரு ட்விட்டு போடுறாரு, அந்த ட்விட்டையே நீக்கிறாரு யார்? SS பாலாஜி இல்லையா? அப்போ எந்த இடத்துல நீங்கள் சொல்லலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நான் வன்னியர், நான் இந்த கட்சியில் இருக்கிறேன், அந்த கட்சியில் ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க. அப்படி பார்த்தா தலித் எழில்மலை வந்து பார்த்திங்கன்னா வந்து இவர் தான் முதல்ல அமைச்சரே ஆக்கினார், மத்திய அமைச்சரே ஆக்கினார், இணை அமைச்சர் ஆக்கினார் ராமதாஸ். அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஷெட்யூல் கம்யூனிட்டி சார் தலித் எழில்மலை பேர். ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து 1-2 இருக்கிறத வச்சு நம்ம ஒரு முகமாக சொல்லிட முடியாது. ஆனால் டாக்டர் அன்புமணி வந்து கட்சியோட ஒரு முகமாக பார்க்கப்படுகிறார். மாம்பழ சின்னம் அங்கே இருக்குது. இது 2 தான் பிரதானம். அங்கே கட்சியை ஃபவுண்டு இவர் தானே பண்ணார்னா யாரும் இல்லையே. அவங்க எதிர்த்து பிரச்சாரம் பண்ணால் தானே. இன்றைக்கி அவர் அதனால தான் டிப்ளமேட்டிக்காக அரசியல் பண்ணுறாரு. இது ஜான் போட்டு கொடுத்த வியூகமாக இருக்கலாம். எந்த இடத்துலையும் நீங்கள் இனிமேல் நீங்கள் வந்து டாக்டர் ராமதாஸை நீங்கள் திட்டக்கூடாது. ஓ, யார்? அன்புமணி. விமர்சனம் அவர் என்ன வேணால் விமர்சனம் பண்ணிட்டோம். ஆனால் நீங்கள் ஐயான்னு தான் சொல்லணும். ஐயா தான் நம்ம தலைவர், ஐயாவுடைய வழிகாட்டுதலில் தான் நம்ம நடக்கிறோம், அது சொல்லிக்கிட்டே இருங்க. எங்கேயாவது ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்கள் காட்டுங்க. டாக்டர் அன்புமணியோட ஒரு ஸ்டேட்மெண்ட். இது ஜானோட பிளான். நான் சொல்கிறேன் பாருங்க, ஜான் ஆரோக்கியசாமி இன்றைக்கும் வந்து அன்புமணியோட நல்ல நெருக்கம் இருக்குது, சீமானோட நெருக்கம் இருக்குது, முக்கியமான தலைவருக்கு அத்தனை பேர்கிட்ட நெருக்கம் இருக்குது. அன்புமணியோட பிளான் எந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து உணர்ச்சிவசப்பட்டு கூட நீங்கள் வந்து அப்பா திட்டக்கூடாது. அப்படியே அனுதா போட்டு மாறிடும். என்ன வேணா திட்டணும். இல்லைன்னா அந்த அம்மா என்ன சொன்னாங்க, காந்திமதி யாருடா நீங்கள், யாரெல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் என்னதான் தம்பியாக இருந்தாலும் கூட நான் கேட்குறேன், நீங்கள் தம்பியாக இருந்தால் கூட கட்சியில் இருக்க மற்ற நிர்வாகிகளாம் இருக்கிறாங்கல்ல, நீங்கள் அப்படி பேசலாம். நீங்கள்லாம் யார் உரிமையோட பேசிட்டாங்க சார் உரிமை பேச வேற. அங்கே கட்சியில் இருக்க மற்றவங்க என்ன நினைப்பாங்க? 1000 இருக்கலாம் சார். நீங்கள் ஒருமையில் யாருடா நீங்கள் போடா வடான்னுவீங்களா? நீங்கள் என்னைக்கு வந்தீங்க சொல்லுங்கள். அதெல்லாம் தப்பு. அதெல்லாம் வந்து பேசக்கூடாது. அதுதான் இங்கே இதே அன்புமணிக்கிட்ட வந்து ஒரு வார்த்தை வரல. ஒரு வார்த்தை பேச முடியாது சார், பேச மாட்டார் தெரியும் அவருக்கு. இல்லை அதுதான் சார் இங்கே அதுதான் மன உளைச்சல் ஏற்படல சார். சார் பொறுமையாக நிதானமாக வந்து சார் ஒரு கட்சியை கைப்பற்ற சாதாரண விஷயம் கிடையாது சார்.
பொறுமை இருந்தால் மட்டும்தான் கட்சியை கைப்பற்ற முடியும். அவர் என்ன நினைக்கிறார், எவ்வளோ நாளைக்கு இது, எவ்வளோ நாளைக்கு, நாளைக்கு இதே ஒரு 10 வருஷம் கழிச்சு கூட, இல்லை ஒரு 5 வருஷம் கழிச்சு கூட 2 பாட்டாளி மக்கள் கட்சியும் ஐயா பாமகவும் இணைந்ததுன்னு கூட வரலாம், செய்தி வரலாம், அப்படி கூட செய்தி வரலாம், இணைந்தது செய்தி வரலாம், என்ன வேணா நடக்கல சார். உண்மைதான் சார். தொடர்ச்சியாக பேசுவோம் சார். மிக்க நன்றி. நன்றி சார்.